என் புத்தி கட்டவிட வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு என்னடி பேசிட்டு இருக்க? அதானே, ஏதாச்சும் பண்ணா எல்லாமே சரியாயிடுமா? என்ன வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே நிறைய பிரச்சனைய தாண்டிதான் இன்னைக்கு நானும் அதையும் ஒன்னா இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும்ல. முன்னாடிலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அது முடிச்ச பிறந்தான் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரும். ஆனா இப்போ ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு மேல வேற ஒரு பிரச்சனைன்னு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு என்ன சுத்தி சுத்தி பிரச்சனையாவே இருந்தா நான் என்னதாம்மா பண்றது? இங்க பிரச்சனை இல்லாதவங்க யாருன்னு நினைக்கிற? இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில பிரச்சனை இருக்கதான் செய்யும். அவங்கவுங்க நிலைமைக்கு தக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். ஆமா பாரதி, இங்க எல்லாருக்கும் அப்படிதான். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்னடா இது வாழ்க்கைன்னு நமக்கே வாழ தோணாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா என்ன பண்ணாலும் ஆதியை என்னால தேத்தவே முடியலமா. அவர் இவ்ளோ உடைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அவனை விட்டுட்டு போயிருக்கிறது அவன் அம்மாடி. அவன் உடையாம என்ன செய்வான்? நடக்கிறத நம்ம தடுக்க முடியாது பாரதி, ஆனா தள்ளி போடலாம். இதுக்கு அப்புறமாவது எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யி. ஆமா பாரதி, எல்லாருக்குமே உன் மேல அந்த வருத்தம் இருந்துச்சு. உங்க அத்தை கிட்ட நீ அவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்க கூடாது. அதுக்காக உன் மாமியாக்காரி செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லல. அவ செஞ்சது தப்புதான். ஆனா அவ ஒன்ன மாதிரி கோபத்துல தப்பு செய்யல. நீ ஆதிக்கு பிறக்க போற குழந்தைய கலைக்கு போனதுல இருந்த கோபத்தை விட கடைசி வரைக்கும் தான் மகன் மூலமா ஒரு பேரனையோ ஒரு பேத்தியையோ பார்க்க மாட்டோம்ங்கிற ஏக்கத்துல தான் இத்தனை சண்டையும். அதை நீ அவளுக்கு புரிய வச்சிருக்கலாம். பதிலுக்கு நீ சண்டை போட்டதுனாலதான் இத்தனை பிரச்சனையும். தப்புதான் பாட்டி, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல பாரதி, இங்க எல்லாருக்குமே நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கான். நான் காசு பணத்தை கணக்கு வச்சு சொல்லல பாரதி, ஆதியோட குணத்தை வச்சு சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு புருஷனா கிடைக்கிறதெல்லாம் வரத்துக்கும் மேல. என்ன ஆதி, காஃபி குடிக்கலையா? உங்க வேதனை எனக்கு புரியுது ஆதி. நான் உங்களுக்கு இப்ப ஆறுதல் சொல்றதா இல்ல உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நான் தாங்கிறத நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. அம்மா இங்க இருந்து போனதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லையே, நானும் ஒரு காரணம் தானே. உங்களுக்கு என் அம்மா மேல கோவம் இருந்துச்சு, சந்தேகப்பட்டு சண்டை போட்டீங்க. ஆனா எனக்கு நானும் அவங்கள சந்தேகப்பட்டு பேச தானே செஞ்சேன். தமிழை கடத்தினவன் எங்க அம்மா பேரை சொன்ன உடனே அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணலையே. கொஞ்சம் கூட யோசிக்காம என் அம்மாவை பார்த்து ஏமா தமிழை கடத்தினீங்கன்னு கேட்டப்போ அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும். தப்பே செய்யாம அந்த தப்போட பழியையும் அது கொடுக்கிற தண்டனையும் எவ்வளவு பெரிய வலின்னு எனக்கு தெரியும். அதை நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் எப்படி நான் அந்த தப்பை பண்ணேன்? ஆதி, அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பண்ண மாட்டான்னு தமிழ் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தும் அவ பேர்ல அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு உனக்கும் பாரதிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அதுல பங்கு இருக்குன்னு தான் கோயில் எழுதி வச்சிருக்கு. யோசிச்சு பார்த்தா
10 தலைமுறைக்கும் மேல உட்கார்ந்து சாப்பிட்டு அழிக்கிற அளவுக்கு சொத்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம், பணம், காசு, சொத்து எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது ஆதி. நீயும் பாரதியும் ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் அன்பும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆதி. அதனாலதான் அந்த சந்தோஷத்தை கெடுக்காம நான் உங்களை விட்டு தூரமா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட நான் ஆரம்பத்துல கேட்ட மன்னிப்பு இதுக்குதான் ஆதி. அம்மா உன்னை விட்டு போற ஆதி. வாழ்க்கையில முதல் தடவையா அம்மா உன்னை விட்டு தூரமா போற. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல ஆதி. ஏன் தெரியுமா? நான் உன்னை யாரோ ஒருத்தர் கிட்ட விட்டுட்டு போகல, பாரதி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். பாரதி என்னை விட உன்னை நல்லா பார்த்து பாதி. பாரதி கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு. நீயும் என்ன மன்னிச்சிரு ஆதி. என்ன தேடுறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கைய வீணாக்காம நான் உங்க கூட தான் இருக்கேன்னு நினைச்சு நீ, பாரதி, தமிழ், கண்ணன் 4 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் போறேன் ஆதி. இனிமே அம்மா வரமாட்டேன். People